காட்டுக்கே ராஜா. ஒரு நாள் வேட்டையாடி ரொம்ப டயர்டா சோர்வாக இருந்த சிங்கம் ஒரு மரத்தடியில படுத்து நல்லா தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு குறும்புக்கார எலி ஒரு எலி அங்க வந்தது. அது விளையாட்டா கிளம்பி சிங்கத்தோட உடம்பு மேல ஏறி போய் குதிச்சு ஓடி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. சிங்கத்தின் கோபம். விளையாடிட்டு இருந்த எலியால சிங்கத்தோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. தன்னோட பெரிய பாதத்தை கால் வச்சு அந்த சின்ன எலிய அமுக்கி பிடிச்சுது. ஓய், சின்ன எலியே, என் தூக்கத்தை கெடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சிங்கம் கர்ஜிச்சது. எலியின் கெஞ்சல். பயந்து போன எலி சிங்கத்துக்கிட்டே கெஞ்ச ஆரம்பிச்சது. ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாம செஞ்சிட்டேன். என்னை இப்போ விட்டுடுங்க. நான் ரொம்ப சின்ன பிராணிதான். ஆனா ஒரு நாள் நிச்சயமா உங்க உதவிக்கு வருவேன். சிங்கம் இதைக் கேட்டு சத்தமாகச் சிரித்தது. ஹா ஹா ஹா, நீயா எனக்கு உதவுவது? ஒரு ராஜாவுக்கு ஒரு சின்ன எலியால் என்ன உதவி செய்ய முடியும் என்று கிண்டல் பண்ணியது. ஆனாலும் எலியின் பார்த்த சிங்கத்துக்கு இரக்கம் வந்தது. சரி போ, இனிமே இப்படிச் செய்யாதே என்று சொல்லி எலியை விடுவித்தது. சிங்கம் காட்டுல நடந்து போய்க் கொண்டிருந்த போது வேடர்கள் வச்சிருந்த ஒரு பெரிய வலையில மாட்டிக்கிச்சு. அது சத்தமா கத்துச்சு. நன்றியுள்ள எலி. அந்த வழியா வந்த எலி அந்த கத்தலைக் கேட்டு ஓடி வந்து பார்த்தது. தான் முன்பு உதவி கேட்ட அதே சிங்கம் வலையில் மாட்டிக் கிடப்பதைக் கண்டது. உடனே எலி, ராஜா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவுறேன் என்று தைரியமாகச் சொன்னது. எலி தன்னோட கூர்மையான பற்களால் அந்த பெரிய வலையின் கயிறுகளை கடக் கடக் என்று வேகமாக கடித்துத் துண்டாக்க ஆரம்பித்தது. சிறிது நேரத்துல வலையின் பெரும்பாலான கயிறுகள் அறுந்து போச்சு. சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்து